you for calling E-Card. Your call may be... இப்போ நாங்கள் இந்த கால் அட்டன் பண்ணி கேமரா ஒரு அட்ரஸ்ஸு, நம்ம போய் டெலிவரி பண்ணுறது ஒரு அட்ரஸுக்கு இது சூஸினா தெரியும். நம்ம தலைமையிலும் கட்டிட்டாங்க. உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், திஸ் லோகி, வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். இந்த வீடியோவில் நான் என்னென்ன சொல்ல போகிறேன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் எங்களுடைய டெலிவரி வேலை. எக்கச்சக்கமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது கைஸ், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு மோட்டோ விலாகிங் சொல்கிறேன், வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. நான் உங்களுக்கு இன்ட்ரோ விலாக்லேயே சொல்லியிருந்திருப்பேன் இன்றைக்கி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அது நாங்கள் டெலிவரி பண்ணுறது எப்படி, உங்களுக்கு எல்லாமே என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், ரேட்டிங் எல்லாம் எப்படி பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணணும்லாம் நான் இந்த விலாகில் நான் சொல்லியிருப்பேன்ட்டு இன்ட்ரோ விலாகில் சொல்லியிருந்திருப்பேன். ரூல்ஸ் என்னென்னா, மார்னிங் நம்ம எக்ஸாக்டாக 8க்கே அங்கே இருக்கணும் கைஸ். கிட்டத்தட்ட 8 to 8:30 அரௌண்ட் அங்கே இருக்கணும், ஓகேங்களா? அதுக்கு தான் இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்குன்னா ஆல்மோஸ்ட் 8:10 ஆகிடுச்சி. பிரச்சனை இல்லை, 8 to 8:30 அங்கே இருக்கிற சொல்லியிருந்தாங்க. எக்ஸாக்டாக 8 to 8:30 இந்த டைம் பிட்வீனுக்குள்ளே நம்ம அங்கே போய் இதாகிடணும் கைஸ். டெலிவரி பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை டைமுக்குனா போயிடலாம். ஒரு வாட்டி நான் நேற்று எத்தனை மணிக்கு வந்தேன்னா எக்ஸாக்டாக ஒரு 5 o'clock வந்திருப்பேன். இந்த டெலிவரி 3 o'clock முடிஞ்சிருச்சு. இப்போ நான் 5 o'clock வந்தேன். அப்போது அது நம்ம இஷ்டம் கைஸ். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பண்ணி முடிக்கிறீங்களோ அது உங்கள் டேலண்ட் பொறுத்து தான். நீங்கள் எவ்வளோ டெலிவரி பண்ணுறீங்களோ அவ்வளோ இன்கம் உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் இங்கே இது பர்டிகுலராக இந்த பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டெலிவரி பண்ணணுன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் அதெல்லாம் ஷிப்மெண்ட் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் அடிக்கடிக்கு போய் அங்கே ஷிப்மெண்ட் பண்ணிக்கின்னு நம்ம ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்காது. ஃபஸ்ட்லேயே நம்ம இப்போ இன்றைக்கி ஒரு 50 ப்ராடக்ட்ஸ்னால் ஃபஸ்ட்லேயே நம்ம ஒரு 50 ப்ராடக்ட் ஷிப்மெண்ட் பண்ணிக்கின்னு தான் நம்ம டெலிவரி பண்ணணும், ஓகேங்களா? மார்னிங் வேறு லெவல் ஃப்ரெஷ்ஷாகுது. நீங்கள் லாஸ்ட் வ்ளாக்லேயே பார்த்துருந்துப்பீங்க, நம்ம ஊரில் எல்லாமே நேற்றெல்லாம் ஃபுல்லாக போலீஸ்காரங்க இருந்துருப்பாங்க. அது என்ன காரணம்ன்ட்டு மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்துருக்கும். ஆனால் நம்ம வ்ளாக் பார்க்குறவங்க தெரியாதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன் கைஸ். ஆந்திர பிரதேஷ் சிஎம் நம்ம குப்பம்க்கு விசிட் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் நேற்றெல்லாம் அவ்வளோ பந்தோபஸ்த் கைஸ். இங்கே பாருங்கள், முன்னெல்லாம் எப்படி இருந்துச்சு. இப்போ ஒரு பெரிய ஆள் வராருன்னா இங்கே எவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மாதம் வந்தால் நம்ம ஊர் அசால்ட்டாக டெவலப் ஆகிடும். எல்லாம் பயங்கரமாக கட் அவுட் கைஸ். இங்கே தான் இன்னொரு 10 மணிக்கு அந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்கும். உங்களை காட்டுறதுங்க. அப்போ கைஸ் டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆயாச்சு. இன்றைக்கி எத்தனை ப்ராடக்ட் நம்மளுக்கு ஷிப்மெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரில. நேற்று ஃபஸ்ட்டு டேனால் ஒரு 30 கொடுத்தாங்க. இன்றைக்கி ஒரு 30-40 வந்துச்சுன்னா, 40 இருந்தால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் எத்தனை வருதுன்ட்டு. 50 கூட இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இருங்க எத்தனை ப்ராடக்ட்டுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். ஃபைனலாக நம்மளுடைய ஷிப்மெண்ட் எல்லாமே நம்ம பிக்கப் பண்ணியாச்சு. எத்தனை ஷிப்மெண்ட் நம்ம எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கைஸ். இன்றைக்கி ½ செஞ்சுரி. நேற்று 30 எடுத்துருந்தோம். சரி, இன்றைக்கி அந்த அண்ணன் என்ன சொல்லியிருந்தாங்க, தம்பி அங்கே கொஞ்சம் இருக்குது, அதை நீ போட்டுன்னு போயிடுப்பான்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஒரு 50. கிட்டத்தட்ட சாயந்தரம் வெளியே இந்த கூத்து நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஏன்னா கற்றுக்க வேண்டியதான். இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 10:28 இருக்குது கைஸ். பெட்ரோல் இன்றைக்கி எதுக்காக ஃபில் பண்ணலன்னா, நேற்றே கிட்டத்தட்ட 200 பெட்ரோல் போட்டிருந்தோம். நேற்று நான் டெலிவரி பண்ணிட்டு அந்த ஷாப்புக்கு வரத்துக்குள்ளே எனக்கு 1 பாயிண்ட் தான் குறைஞ்சி நேற்று. அதுக்கப்புறமா நான் வ்ளாக் பண்ணாத டைம் எல்லாமே நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பயங்கரமாக சுற்றிட்டு இருந்தோம் குப்பம் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு. அதுக்கு 1 பாயிண்ட் குறைஞ்சிருச்சு. இப்போது 2 பாயிண்ட் வச்சுன்னா இன்றைக்கெல்லாம் ஓட்டணும் கைஸ். உங்களுக்கு நான் இன்ட்ரோ வ்ளாக்லேயே சொல்லியிருந்தப்பேன் இந்த மாதிரி இந்த டெலிவரி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குதுன்ட்டு. அது என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுன்ட்டு நான் உங்களுக்கு லைவாக காட்ட போகிறேன், ஓகேங்களா?
அது ஒரு ரூல்ஸ் தான். அதுக்கப்புறமா இந்த பேக்கேஜில் ஒரு பேக்கேஜில் வந்து ஹெச்பிடி அதுமா சிபிடின்னு இருக்கும். சிபிடி 25/6 வந்துச்சுன்னா அது 25 டேட்டுக்குள்ளே நம்ம சப்மிட் பண்ணோம். கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஒரு 50 ஆர்டர்ஸில் அதில் ஒரு 15 to 25 இன்றைக்கே 25க்குள்ளே சப்மிட் பண்ணிடணுன்ட்டு நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு கைஸ். அது மட்டும் இன்றைக்கி டெலிவரி பண்ணிடணும். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் எங்கன்னா நம்ம நேற்று போயிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த அருண் டாக்டர் அம்பேகா கல்யாண மண்டபம் ஆப்போசிட், அதே தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர். என்னன்னு தெரில, டெய்லி ஆர்டர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பணக்கார ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் தெரியுது. ஆனால் ப்ராடக்ட் மாத்திரம் எவ்வளோண்ணா 300 200 அவ்வளோதான் இருக்குது. இருங்க வந்தாச்சு, இருங்க டெலிவரி பண்ணிட்டு வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நேற்று இங்கேயே நிறுத்தினேன், இங்கேவா ரைட்ரா. கைஸ் உங்களுக்கு ஒரு ரூல் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது ஒரு ரூல் இங்கே பாருங்கள். இப்போ யாருக்கோ ஒரு கஸ்டமர் கால் பண்ணுறேன். யாருக்கு கால் பண்ணலாம்? இங்கே ராதான்னு இருக்கா, ராதா சோமியா ஸ்ட்ரீட். இப்போ அவங்களுக்கு நான் கால் பண்ணுறேன். ப்ரீபெய்டு தான். இப்போ நாங்கள் இந்த கால் அட்டன் பண்ணி அவங்க பேசினா ஓகே, பேசி டெலிவரி கொடுத்தா அது ஒரு பாயிண்ட். இல்லாமல் நம்மளே கட் பண்ணால் ஃபெயில் ஆகிடும், நம்மளுக்கு ரேட்டிங் குறைஞ்சிரும். அது ஒன்று. இப்போ கால் ரிங் ஆகிட்டுருக்கா, இப்போ எடுக்கலை. இப்போ நாங்கள் இப்படியே கட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், போச்சு ஃபெயில். எங்கள் மேலே ஒரு இது வந்துடும், ரேட்டிங் கம்மியாகிடும். இதுதான் நேற்று கால் அப்படி கட் பண்ணிட்டு தெரியுமா, கிட்டத்தட்ட நிறைய கால் கட் பண்ணிட்டேன். இப்போ எடுக்கலையா, இப்படியே விட்டுருவோம், அவ்வளோதான். லாஸ்ட் இயர் நான் காத்துட்டே இருக்கணும் இந்த காலுக்கோசரம். எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா. நேற்று அந்த அண்ணன் சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் கால் கட் பண்ணாத, அப்படியே ரேட்டிங் குறைஞ்சிரும்ன்ட்டு. அதான் இப்போ இங்கே எடுக்கலை. கிட்டத்தட்ட எத்தனை ப்ராடக்ட் இப்போ டெலிவரி பண்ணியிருக்கோன்னா 4 ப்ராடக்ட் டெலிவரி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே கொஞ்சம் இருக்குது, அதை டெலிவரி பண்ணிட்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக. எல்லாமே ஒரே லொக்கேஷன் தான், சுற்றி அதே லொக்கேஷன் தான். நான் நேற்று அப்படி தான் வந்தேன், சுற்றியும் ஒரே ஏரியாவுக்கு தான் வந்துட்டுருக்கேன். நான் பண்ணுற தலையெழுத்து எல்லாம் கற்றுட்ருக்கேன் இல்லையா, அதனால தான். ஆனால் நல்லா சந்தோஷமாக தான் இருக்குது சுற்றி இருக்கல. இந்த டைம் என் பைக் மிஸ் பண்ணுறது அது ஒன்று தான் பிரச்சனை, எல்லாம் இருக்கிறது தான். கிட்டத்தட்ட நம்ம எத்தனை ஆர்டர்ஸ் பண்ணியிருக்கோன்னா, இங்கே மொத்தமே நம்மளுக்கு 50 ஆர்டர்ஸ் இருந்துச்சு. அதில் ஜஸ்ட்டு 18 தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 2 ஃபெயிலு, இன்னும் 30 பெண்டிங். இப்போ இன்னும் ஒரு ஏரியா கூட நான் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணல. இன்னைக்குள்ளே முடிச்சுட்டு 50 ஆர்டர்ஸ் முடிச்சா கண்டிப்பாக வீட்டுக்கு போயிடணும். இப்போ இங்கே ஒரு ஆர்டர் வந்துருக்கு, அதுக்காக தான் வெயிட்டிங். ஃபஸ்ட்டு சாந்திலியாவும் கம்ப்ளீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்தது கேமரா. கைஸ் உங்களுக்கு நான் முன்னே சொல்லியிருந்திருப்பேன் இந்த மாதிரி கால் நம்ம கட் பண்ணக்கூடாதுன்ட்டு. இப்போது நீங்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கும், ப்ரோ கால் எல்லாமே நம்ம ஃபோன்லேருந்து போவோமான்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். நம்ம ஃபோன்லேருந்து எந்த கால்ஸுமே அவங்களுக்கு போகாது கைஸ். அது ஒரு ஸ்பேம் கால்ஸ் எல்லாமே. அந்த ஸ்பேம் கால்ஸில் தான் நம்மளுக்கு அவங்க கஸ்டமர்கிட்ட காண்டாக்ட் பண்ண முடியும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 18 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டு இருக்குதுன்னா எக்ஸாக்டாக 128 இருக்குது கைஸ். இன்னும் கிட்டத்தட்ட டிகேபல் வெளியும் ஒரு ஆர்டர் இருக்குது. இன்னொரு ஆர்டர் கால் பண்ணால் அவங்க எங்கே சொன்னாங்கன்னா, நம்ம காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே யாரோ இருக்காங்க, ஓகே சாரி. நம்ம காலேஜ் குப்பம் டிகிரி காலேஜ் கிட்டத்தட்ட அங்கே வர சொன்னாங்க கைஸ். அங்கே வந்து டெலிவரி பண்ணிட்டு போப்பான்னு சொன்னாங்க. என்ன கொடுமையான்னு தெரில, டெலிவரி கொடுக்குறது ஒரு அட்ரெஸ்ஸு, நம்ம போய் டெலிவரி பண்ணுறது ஒரு அட்ரெஸ் கைஸ். நேற்றும் இதே கதை தான். சாந்தி லேஅவுட்னு கொடுத்துருந்தாங்க. நான் எங்கே போய் டெலிவரி பண்ணியிருந்தேன், கிட்டத்தட்ட
இங்கே கொத்தப்பேட்டில் போய் டெலிவரி பண்ணியிருந்தேன் கைஸ். ரொம்ப கடுப்பாயிடுச்சு. என்னடா இது இப்படின்ட்டு எவ்வளோதான் தலைவலி. நான் அப்பயே சொல்லியிருந்துருப்பேன், கிட்டத்தட்ட சாந்தி லே அவுட் அட்ரஸ்க்கு நம்ம மேக்ஸிமம் அங்கேருந்து இங்கே இது வேறு செக்ஷனு, வேறு ஒருத்தர் இந்த ஏரியா டெலிவரி பண்ணுறது. ஒரு ப்ராடக்ட் நம்ம டெலிவரி பண்ணுறதுக்காக நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வந்து போகிறோம் கைஸ். நம்மளுக்கு 3 கிலோமீட்டர் அசால்ட்டு தான், ஆனால் டெலிவரி பண்ணுறவங்களுக்கு கஷ்டம் இல்லையா? நம்ம இப்போ அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கோம். அந்த 3 கிலோமீட்டர் பெட்ரோலெல்லாம் எங்கே போகும்? அதனால தான் சரி இங்கே ஒரு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு வந்தாரா? யார் அந்த ஜோக்கரு? ஃபோன் பண்ணுறாடே. தம்மா துண்டு ப்ராடக்ட் கொடுங்க. ஃபோட்டோ இல்லை, ஸ்கேன் பண்ணணும். அண்ணா 203ண்ணா. ஓ சாமி. இந்த 200 ரூபா ப்ராடக்ட்கோசரம் நம்மளை எப்படி சுற்ற வச்சிட்டாங்க. ஆயிடுச்சு 213. அதில் ஸ்கேன் பண்ணுமா? அவ்வளோதான் கைஸ். நாங்கள் ஒரு இடத்துலேருந்து வந்துட்டு இருந்தோம். அங்கே இப்போ அந்த வழியில் நம்ம ஏபி சிஎம் போகிற மாதிரி தான் தெரியுது. சூசினா யாரா அவன் ஜோக்கர்? வண்டிக்கு எதுனா ஆச்சா? நம்ம வண்டி வேறு இல்லை. வண்டிக்கு என்னமே ஆகல. பைத்தியக்காரன் வந்து இடிச்சிட்டான். என்ன ஆர்டர் நெக்ஸ்ட்டு? இருங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறோம். உங்களுக்கு நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்துருப்பேன் கைஸ், நம்மளுக்கு மொத்தமே 50 ப்ராடக்ட்ஸ் தான்ட்டு. பைத்தியக்காரனுங்க இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 7 ப்ராடக்ட்ஸ் சேர்த்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. கிராசரியும் நம்ம தலைமையிலும் கட்டிட்டாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 5:20 ஆயிடுச்சு. இன்னும் 12 பேருக்கு நான் டெலிவரி பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 7 ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் 12 ஒரு 7 19 ப்ராடக்ட் டெலிவரி பண்ணணும். 2 கிராசரி, அது 100% டெலிவரி தான். ஓஹோ க்ரௌடு பலமாக இருக்கே. எப்படா போகிறது? இருங்க ஆக மொத்தம் எல்லாமே டெலிவரி பண்ணிட்டு வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இந்த டிராஃபிக் ஜாமில் லாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா போலீஸ்காரங்க இருக்குங்க, கேமரா எதுக்கு அது இதெல்லாம் கேட்பாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ அதனால தான் அவாய்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஃபைனலாக நம்மளுடைய ஆர்டர் எல்லாமே அங்கே சப்மிட் பண்ணிட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட எத்தனை ஆர்டர் நம்ம இப்போ எடுத்திருக்கோன்னா இன்றைக்கி, இருங்க நானே கோட்டை விட்டேன், ஞாபகம் தான் வச்சுன்னு இருந்தேன் வந்து சொல்லலான்ட்டு மறந்துட்டேன். இங்கே பாருங்க கைஸ், கிட்டத்தட்ட 43 ஆர்டர்ஸ் மொத்தம் 53ல் 14 ஃபெயிலு, இன்னும் 43 ஆர்டர் எடுத்திருக்கோம். நேற்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு 28 நினைக்கிறேன். நேற்று ஒரு 28. இன்றைக்கி 43 ஆர்டர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் கைஸ். இன்றைக்கி தான் க்ரோசரிலாம் போட்டு விட்டாங்க கைஸ். நான் எதுக்காக இந்த டெலிவரி சீரிஸ் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன், யாரை இன்ஸ்பயர் பார்த்து இந்த டெலிவரி சீரிஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன்லாம் உங்களுக்கு நாளைக்கு விலாகில் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க, பிடிக்கலன்னா ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் Day 2 ஆஃப் டெலிவரி சீரிஸ்.